தீபங்கள் இந்த தேகத்தில் ஒரு மாதிரி இருக்கும். காவல் வந்து எங்களே எப்பவும் ஒரு தீங்குக்கு விடாது. நிறைய படங்கள் இதில் இருக்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஹலோ காய்ஸ், வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக ஏழாலை தெற்கில் நிற்கிறோம். இங்கே தோப்பு என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவர் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் இன்றைக்கு பொங்கல் விழா நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் பூசை வழிபாடுகள் நடக்க போகுது. அந்த பூசை வழிபாடுகள் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இங்கே என்ன மாதிரி பூசை வழிபாடுகள் நடக்குது பார்க்கலாம். இதுதான் அந்த கோயில். இங்கே தான் இன்றைக்கி பொங்கல் விழா. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் பூசை வழிபாடுகளை இங்கே தான் நடக்க போகுது. இன்றைக்கி இங்கே தான் அந்த வழிபாடுகளை பார்க்க வந்திருக்கிறோம். எடுத்துருப்பாங்க எவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல பேருக்கு ஏற்ற மாதிரி அங்கால தோட்டங்கள் இருக்குன்னா காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால பக்கம் எல்லாம் வாழை தோட்டம் இருக்குன்னா காணலாம். கோயிலை சுற்றி வர வெற்றில தேசிக்காய் வாழைப்பழத்தை வைக்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது தொடர்ந்து தண்ணியும் தெளிக்கிறதையும் நாங்கள் காணலாம் பாருங்க. இதில் தண்ணி தெளிச்சுட்டு வர நிறைய வாழைப்பழ குலைகள் இருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிலாப்பழம், பெரிய பெரிய பிலாப்பழங்கள் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து இந்த கடவுத்துக்கு பாருங்க வாழைப்பழம் எல்லாம் இருக்கு. வைரவருக்கு அபிஷேகங்கள் கலையாடி அப்படி மயங்கி நீங்கள் பொங்கலுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இதில் 3 பானைகள் வைக்கப்பட்டிருக்கு. திருப்பவும் அவருக்கு கலை வந்துட்டு வைரவருக்கு முன்னால் இப்போ கலை வந்து ஆடிக்கொண்டிருக்கிற கையில் 2 பொருளும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேப்பிலையும் இருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வெள்ளை துணிலாம் வைக்கிற
கையில வால் வச்சிருக்கிற பாக்ரோஸ் மாற பாருங்க. தொடர்ந்து இதுல பானைகளுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு கொண்டிருக்கணும். தொடர்ந்து அதுல வெத்தில வச்சு சுத்தி வர வாழை நேரால கட்டினோம். தொடர்ந்து தலப்பாகை கட்டினம். சின்ன ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா கட்டி விடுற மஞ்சள் கலர் தலப்பாகை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. தொடர்ந்து இங்கால ஐயாக்கும் கட்டப்படுது. வைரவருக்கு தீபம் காட்டுறார் ஐயா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது, பானை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாம் இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா தீபம் காட்டி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல 3 பேருக்கு தலப்பாகைகள் இருக்கு, அவைக்கு தான் பொங்கல் பொருட்கள். தொடர்ந்து இங்கால தலை வந்து ஆடிக்கொண்டு
போயிடும். இடத்துல தேங்காய் வெட்டு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. தொடர்ந்து முன்னாள் ஒரு ஐயா ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்.
நீங்கள் செய்து கொள்வது உங்களோட தலைமுறைக்கின்றதை நான் இந்த இடத்தில் சத்தியம் செய்து கொள்ளுறேன். நீங்கள் எல்லாரும் எந்த பாதையும் செல்லலாம், ஆனால் இந்த இடமும் அந்த இடமும் தலைமுறைக்காண்டி காத்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இது கடந்த தலைமுறை இந்த இடத்தில் சத்தியம் செய்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வித்துட்டு செல்லுகின்றோம். இது மாநிலர்கள் கால் மாறாட்டமாக நின்று கொண்டாலும் இந்த 3 இடமும் மாறவே மாறாது. சத்தியமாக சொல்லு. வணக்கம். வணக்கம். இப்போ எவ்வளோ காலம் இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் பிறந்ததுல இருந்து பிறந்தது இங்கே தான்? ஒவ்வொரு ஆணி முதல் வெள்ளி விளக்கு வச்சு 2ஆம் வெள்ளி பொங்கல். எத்தனை தலைமுறையா இப்படி கோயிலை பராமரிச்சு கொண்டு வரீங்க? இது இப்போ எங்களுக்கு 64 வயசுண்டா, அதுக்கு முறையும் தலைமுறை தான். வாக்கு சொல்கிற வேலை இங்கே? வாக்கு சொன்னவர் அவர் இல்லை. என்னாச்சு? அவர் வாக்கு சொன்னவர் வந்துட்டார். எவ்வளோ காலம் அவர் வாக்கு சொல்லி கொண்டு வந்தவர்? அவர் கண்ட காலம். எவ்வளோ நம்ம கோயிலுக்கு வரீங்க? நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 30-35 வருஷம் நாங்கள் இங்கே கிட்ட தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இதுக்குள்ள பரம்பரையாக ஆரம்பிச்சு தான் மாறோம். நாங்களும் இது ஒரு வளர்ந்தாக இதில் நிற்கிறோம். பக்க வளர்ந்து நாங்களும் ஒரு வளர்ந்தா இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து எல்லா பூசையும் பக்க வளர்ந்தது விளங்குது என்ன? பக்க வளர்ந்தோன்னா இப்போ 1, 2, 3 வளர்ந்தாண்டு இருக்கு. அதுல முதல் வளர்ந்து 2 வளர்ந்து 3 வளர்ந்து அது 3வது வளர்ந்தா இருக்கிறோம். 3வது வளர்ந்தா தலைப்பாகாட்டி வந்து தலைப்பாட்டியா நீங்களும் தானே வந்தீங்க அதுல? ஓகே. நாங்கள் அங்கே என்ன போயா இருக்கு. நாங்கள் அந்த வளர்ந்துல அப்படி இதன்னு போய்க்க அப்போ தெய்வங்கள் வந்து எங்களுக்கு என்னென்ன மாதிரியான இதை தருவதோ அந்த இதை நாங்கள் அப்படி செய்து கொண்டே போகணும். அடுத்த நேரத்தில் எங்களுக்கு அந்த எங்களோட உடம்புல என்னென்னு தெரியாமல் இருக்கும். இப்போ நான் இந்த அரிசியையும் கொண்டு வரேன், வளர்ந்த பானையும் கொண்டு வரேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கொண்டு வர மாதிரின்றே நான் தெரியல. அந்த தெய்வங்களை இந்த தேகத்தில் ஒரு மாதிரி இருக்கும். விளங்குதானே? அப்போ எனக்கு அது என்ன மாதிரியாண்டு நான் போகிறேன் எனக்கே தெரியாத மாதிரி தான் இருக்கும். கொண்டு ரங்கினா அப்புறம் தான் நான் இங்கே வந்துட்டேன்றது தெரியும். அப்போக்கும் அந்த தெய்வங்கள் வந்து என்னோடையே சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ என்னடா எனக்கு டெய்லி ஒன்று நடக்காம தான் அது காவல். எப்போ காவலாக தான் இருக்கும். எந்த கோயிலையும் நாங்கள் போனாலும் எங்களுக்கு ஒரு காவல் ஒன்று மாதிரி எங்களுக்கு வரும். அந்த காவல் வந்து எங்களே எப்பவும் ஒரு தீங்குக்கு விடாது. என்ன நடந்தாலும் ஒரு தீங்குக்கு எங்களை விடாது. இப்போ எத்தனை வருஷமா அப்படி பொங்கல் நடந்து கொண்டிருக்கு? இது கிட்டத்தட்ட 30-35 வருஷம் தான் நான் இங்கே திருமணம் செய்திருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கும் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட அது எனக்கு தெரிய காலத்தில். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 35 வருஷம் இதில் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த இது நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு பொங்கலும் இப்படி நடந்து. மற்றது வருஷ பூசை, ஆடியவாச பூசை அப்படியெல்லாம் மற்ற இப்போ அட்டவணமி அவசகம் அப்படி இல்லாதவும் நடந்து கொண்டு தான் போகுது. அந்த இதுகளுக்கு நாங்கள் எங்கால எல்லாரும் இந்த அயலெல்லாம் பங்கு பற்றி நாங்கள் இந்த கோயிலை முன்னேற்றம்ன்ற ஒரு இதில் இருக்கிறோம். கூடுதலாக வெளிநாட்டுக்காரர் தான் எங்களுக்கு இதில் பங்களிப்பு செய்து இதான் இருக்கிறோம். அவையன்ற இதில் அந்த உதவி போய்கொண்டு இந்த கோயில் பிள்ளைக்கு முன்னோரி கொண்டு போகுது. நாங்களும் வசதி குறைவாண்டாலும் நாங்களும் விடுறதில்லை. நாங்களும் ஏதோ கொடுத்து எங்களால் இயல்பாக கொடுத்து தான் நாங்களும் வந்து செய்வோம். அதே நேரத்தில் வெளிநாட்டுக்காரன் நல்ல உதவி. டெலிவானத்து கதைப்பிலாம் என்ன நாட்டுக்கு ராத்திரியும் நாங்கள் இந்த கோயிலை கழுவி இந்த தோரணங்கள் கட்டி கொண்டு கேட்க எங்களுக்கு டெலிபோடுத்துறோம். என்ன செய்யுது என்ன உடனே எங்களுக்கு அந்த இதிலே காட்டி கொண்டு போவோம். என்ன நிற்கிறோம் இப்படி செய்து கொண்டு போகுது. நாங்கள் தோரணம் கட்டிக்கொண்டு மாவளம் கட்டுறோம் இதை பார்த்தோம்னா அவைக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அவைக்கும் ஒரு இடம் இவ்வளோ சனவிருந்தும் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பாக ஒரு கொஞ்சம் பேர் ரெண்டாலும் நல்ல மாதிரி ஒழுங்காலன்னு செய்யணும்ண்டு அவைக்கு ஒரு உள்ளுக்கு ஒரு நல்ல சந்தோஷம். அப்போவே சொல்லுங்க எப்பவும் இந்த கோயிலை மங்க விடாமல் நீங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டு போகணும். நாங்கள் வந்து எங்களுக்கு வர பிள்ளைகளுக்கு அப்படியே தொண்டு வளர்ந்து கொண்டு போகும். சரியோ? அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் எத்தனை பொங்கு வேணும்? இப்படி இப்போ 10-15-20 பேருக்கிட்ட வரும். சில பேர் குறைய இப்போ ஒரு துடக்கு வந்தால் அவே வேறு ஆயிடும். மிச்சாக்கள் இப்படியும் செய்வோம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு நான் செய்யலைன்னு சொன்னால் இன்னொரு ஆட்டை காசை கொடுத்து ஒரு பொருளை கொடுத்து அவை செய்யலாம். கோயில் கண்டபடியாக அரைக்கும். கோயில் கண்டபடியாக அதே வரும். தேவையான சாமான்லாம் இங்கே இருக்குது. வெளிநாட்டுக்காரரும் பாத்திரங்கள் சாகலாம் குத்து விளக்கு எல்லாம் மட்டும் தந்திருக்கணும். அப்போ நாங்களும் வேண்டி கொடுக்குறோம், நாங்களும் செய்கிறோம். ஏன்னா அப்புறம் எங்களை தனியாக மாதிரி வச்சுருக்காம வெளிநாட்டுக்காரரும் தனியாக அதே நேரத்தில் நாங்களும் வேண்டி கொடுக்குறோம். அப்போ இவ்வளவு பாரு ஒரு சின்ன ஒரு ஆளுமே இருந்தோம் நம்மளோட இதுக்கு எப்படி இருக்குது பார்க்க நல்ல அற்புதமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு விழா வந்து கொஞ்சம் பேரோட வித்தியாசம். அப்போ என்ன அதே நீங்கள் இப்போ இந்த கோயிலை பற்றி என்ன நீங்கள் உங்களுடைய அமைப்பில் என்னென்னா நார்மலாக பூசை செய்யிட்டு போகிறது நாங்களுக்கு மற்ற கோயிலில் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கிராமிய வழிபாடுன்னு சொல்கிறது. கிராமிய வழிபாடு
நல்ல ஒரு அற்புதமா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த உணர்வு பூர்வமா ஓ இருக்குது. ரைட் நிக்கிற வித்தியாசமான ஒரு எல்லாருக்கும் நானும் ஆடவ வந்த மாதிரி இருக்கும் என்ன ஆனா அதே நேரத்துல அந்த விபூதிலாம் சகல விதின்னு இந்த விபூதி பூசினால் எங்களோட உடம்பெல்லாம் ஒரு நோயே தீரும் நோயே தீர்ந்து விடும் அதே நேரத்துல இப்ப எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த எங்கட உள்ளம் வந்து இந்த கோயில் தான் சிந்தனையா இருக்கும் வேற சிந்தனையோ அப்படி சிந்தனையோ அல்ல போற சிந்தனையோ அப்படி ஒண்ணும் இருக்காது எப்போ கோயிலுக்கு போனாலும் எங்களுக்கு முதல் தெய்வங்களை கும்பிட்டு எங்களோட நெஞ்சில அந்த அவையை ஏற்றி எங்களுக்கு ஒரு உணர்வான ஒரு பத்தியா வரும் எங்களோட உடம்பு. தொடர்ந்து இங்க அரிசி போடினம் இங்க மடை பரவி இருக்கிற காணக்கூடியமா இருக்குது. இந்த இடத்துல பாருங்க எவ்வளவுக்கு உயரமாக மடைகள் பரவி இருக்கிறாங்கன்னு சொல்லி இதுல வாழைப்பழ குலைகள் இருக்குது. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா பிலாப்பழம் இருக்குது, மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சுன்னு சொல்லி நிறைய பழங்கள் இதில் இருக்கிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. முடிஞ்சது.